மட்டன் தலைக்கறி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தலைக்கறி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், 2 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணியிருக்கேன், 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ, 2 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். சிக்கனில் செய்கிற ரெசிபீஸ்க்கு விட மட்டனில் செய்கிற ரெசிபீஸ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இங்கே நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி தான் அளவு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் குழம்பா இல்லாமல் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். சப்போஸ் நீங்கள் குழம்பா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை இது கூட ஆட் பண்ணிடலாம். தலைக்கறியில் சின்ன சின்னதாக முடிங்கள் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள். இப்போது இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய குழம்பு மிளகாத்தூளில் தனியா சேர்த்து வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதனால் நான் தனியாத்தூள் ஆட் பண்ணல. நீங்கள் சப்போஸ் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு நான் இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கறி வேகும் போது தண்ணி விடும். ஸோ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். குக்கரை லிட் போட்டு மூடி ப்ரெஷர் போட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். கறி நல்லா வெந்துடும். 4 விசிலுக்கு அப்புறமா ஃபுல் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிட்டேன். 1/4 கிளாஸ் அளவு தான் தண்ணி விட்டுருந்தோம். பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு தெரியும். அடுத்ததாக கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 பச்சை மிளகா, 4லேருந்து 5 பல் அளவுக்கு முழு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க தலைக்கறியை இது கூட ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போது இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணுறப்போ சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக பச்சை கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான மட்டன் தலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இனி தலைக்கறி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இதுபோல் பல ரெசிபிகள் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க.